see about the new topic MySQL from the third chapter of computer application. Okay, but last class was seen about the ER diagram. Jaguars பார்த்தோம்னா ER diagram. Entity relationship diagram பார்த்தோம். Today we are going to see about the new topic MySQL. It is the database. Open source software RDBMS, open source software of the RDBMS, Relational Database Management System னுடைய database னுடைய ஒரு software tool அப்படினு சொல்றோம். It is not a database, software டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு tool அவ்வளவுதான். It is not a database. சரிங்களா? Okay. MySQL is an open source relational database management system. Its name is combination of founder Mighty Voidness அப்படின்றவரோட இதுல my அப்படின்றதையும் daughter's name SQL அதனால என்ன சொல்லிருக்காங்க MySQL. It is the suited for the MySQL. அப்ப Mighty Voidness அப்படின்றவரோட பேர்ல இருந்து மையமும் டாட்டரோட நேம் SQL அவங்களோட டாட்டரோட நேம்ல இருக்கக்கூடிய SQL அப்படின்ற வேர்டையும் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க நேமா செட் பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க. ஓகே, the SQL, a clear definition of the database and the SQL is mandatory to understand MySQL. அப்ப MySQL ன்றது ஒரு சாஃப்ட்வேர் எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி அத we can view and delete or any other alterations change பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? In simple, a database is defined in a structured collection of data. அப்ப database அப்படின்றது என்னது? Database means structured collection of data. Collection of data is the database. அப்போ டேட்டாபேஸ்ல நம்ம என்னெல்லாம் தகவல்களை கொடுக்கறோமோ அது எல்லாத்தையும் ஒழுங்குமுறைப்படுத்துறது தான் என்னது டேட்டாபேஸ். எந்தெந்த தகவல்களை நம்ம கொடுக்கறோமோ அது எல்லாத்தையும் பின்புலங்கள்ல பேக்போன் அப்படினு சொல்றோம். பேக்போன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் அப்படினு சொல்றோம். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி we can retrieve later in ஃபியூச்சர்ல நம்ம அதை எப்படி வியூ பண்ணனும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வியூ பண்றதுக்காக தான் பயன்படுத்தப்படுறது இந்த SQL. இப்ப டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு, அங்கங்க இருக்கும். நம்ம எந்த தகவலை எப்படி வியூ பண்ணனும்னு நினைக்கிறோமோ அதை வியூ பண்ற மெத்தடுக்கு கொண்டு வரது தான் இந்த SQL. அதர் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸ், இந்த டேட்டாபேஸ்க்கான டூல்ஸ் இதெல்லாம் DB2 இதெல்லாம் சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அப்ப what is meant by data? Database means defined as a structured collection of data. Example, photo gallery. Photo gallery la ella photos we have more than 1000 or many more photos, but we are all going to view a particular date or particular persons oda photos kana names நம்ம செட் பண்ணிருக்கோம்னா என்ன பண்ணுவோம், அந்த photos மட்டும் கிளிக் பண்ணி நம்ம வியூ பண்ணுவோம். அப்ப அந்த வியூ பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் என்ன சொல்றாங்க tool தான் அது SQL or MySQL. Now we are all using the MySQL database software. Okay. SQL, structured query language. SQL is the structured query language. அப்ப நம்ம query மூலமா ஏதாவது ஒரு நிரல் மூலமா என்ன பண்றாங்க, ஒரு நிரல் மூலமா நம்ம என்ன பண்றோம், கோடிங்ஸ் மூலமா அதாவது query மூலமா நம்ம என்ன பண்றோம் கொடுப்போம். கமாண்ட்ஸ் கொடுத்து அதன் மூலமா நம்ம அவுட்புட்டை கெட் பண்றது வியூ பண்றது, ஜெனரேட்டிங் a data, creating a data or inserting a data இதெல்லாம் பண்றது தான் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? the process to turn into a efficiency information. அப்ப இத process பண்றது மூலமா நமக்கு எப்படி எதிர்பார்க்கறோமோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த SQL அப்படினு சொல்றாங்க. நெக்ஸ்ட், the MySQL's current version is 2003 அப்படினு சொல்லிருக்காங்க. the current version of MySQL is 2003. ஓகேங்களா? MySQL is a open source software that allows managing relational databases. It also provide a flexibility of changing the source code as per
the needs நம்ம எப்படி நம்ம டேட்டாஸ் எல்லா டேட்டாஸையும் நம்ம கேட்க எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கோம். அப்ப அதில இருந்து நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து என்ன டேட்டாஸ்லாம் நமக்கு தெரிஞ்ச டேட்டாவை எல்லாத்தையும் போட்டு வைப்போம். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோ கேலரின்னு சொல்லிடும். when we are all going to the tour அப்ப அந்த டூருக்கு போன போட்டோஸை மட்டும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டேட் பர்టిక్యులர் டேட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கேமரால இல்ல நம்ம மொபைல் கேலரியில வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கேலரியில இருந்து நம்ம பர்టిక్యులர் அந்த டேட்டை வச்சு வியூ பண்ணும்போது என்ன ஆகும், அந்த போட்டோஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த டேட்ல என்ன எடுத்தோம் இல்ல any other spotted places அந்த places உடைய நேம் வச்சு நம்ம சார்ட் அவுட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த places வழியா சார்ட் அவுட் ஆகும். டேட் வைஸ் ஆர் இயர் வைஸ் சார்ட்டிங் பண்ணும்போது என்ன ஆகுது, அது நமக்கு கிடைக்குது. ஆர் பர்టిక్యులர் பர்சன்ஸ் வச்சோ இல்ல any other datas வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வியூ பண்றதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லிருக்காங்க. it runs on the multiple platform like windows linux minix any other scalable or reliable அது நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவும் நமக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்குறதுனா இந்த கொரி லாங்குவேஜ் அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? it is a multiple platform and it is a reliable and scalable and faster வேகமா நம்ம எப்படி எதிர்பார்க்கறோமோ அந்த வேகத்துக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு கொடுக்குது. overview of the web database it is mainly used in the web applications. MySQL வந்து எங்க யூஸ் பண்றாங்க, web applicationsக்காக. ஏன் பர்టిక్యులரா இத உங்களுக்கு வச்சிட்டாங்கன்னா you are all in a application oriented students, so they are all given this topic to you, not for the computer science students. Computer science students also learning in the Python programming for the database. அவங்க என்ன பண்றாங்க, அந்த டேட்டாபேஸ்க்கு யூஸ் பண்றாங்க. லைக் as a excel, ms office, நம்ம லைப்ரரி ஆபீஸ், கால்க் பார்த்தோம் இல்லீங்களா. இப்ப அந்த கால்க்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு டேட்டாவை என்டர் பண்ணி வைக்கிறோம், சார்ட் அவுட் பண்றோம், நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கொண்டு வரோம் இல்லீங்களா. அதே போல அந்த சார்ட் அவுட்டிங் பண்றதுக்காக இது என்ன பண்ணிருக்காங்க, டேபிளேஷன்ஸ் ஃபார்மட்ல. இப்ப எக்ஸல் என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அதர்வைஸ் library office கால்க்ல என்ன பண்ணிருக்கோம், number of rows and columns. table contains a number of rows and columns அப்படினு பாத்துறோம். அப்ப ஒரு entity ன்னு சொல்லிட்டாலே அது என்ன இருக்கும், rows and columns இருக்கும். entity அப்படினு சொன்னா rows and columns அப்படினு சொல்றோம். அந்த number of rows and columns சேர்ந்தது என்னது, table. அதான் என்ன சொல்றோம், entity. field column என்ன சொல்றாங்க, field. இது record. ஒரு ரோ என்ன சொல்றோம், ஒரு ரெக்கார்ட்னு சொல்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் பத்தி தான் நம்ம லாஸ்ட்ல ER டயகிராம்ல பாத்துறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் supporting there are two types of databases. hard database அதாவது heavy database, heavy database, light database அப்படினு சொல்லி there are two types in database. அப்ப heavy database, light database னு சொல்றாங்க. ஓகேங்களா? These databases are broadly divided into heavy and light database. Heavy database supports all the desktop applications without the web application. Only desktop applications ஆ இருக்குறத மட்டும். For example, இப்ப Excel otherwise any other software நம்ம என்ன பண்ணுவோம், desktop applicationsல இருக்கக்கூடிய. whereas application supports are supported by databases, light databases. Below are the list of commonly used databases. எதெல்லாம் நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேசஸ்னு இங்க கொடுத்திருக்காங்க. DB2, MySQL, Oracle, PostgreSQL, SQLite, SQL Server, Sybase. These are all the common example of the database softwares. Due to the rapid growth in a web domain, அப்ப web domainல நம்ம web application இணையதளங்கள்ல நிறைய என்ன பண்ணிட்டாங்கப்பா, நிறைய வெப்சைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிரிக்கெட் ஓரியன்டடாவோ இல்ல எனி கேம் ஓரியன்டடா என்ன பண்றாங்க, நீங்க விளையாண்டாக்க உங்களுக்கு மணி மைண்டடா என்ன பண்றாங்க, நிறைய கொடுக்குறாங்க. அதர்வைஸ் ஆன்லைன் பர்ச்சேசஸ், ஓகேங்களா, வெஜிடபிள் மார்க்கெட்டிங், அதர்வைஸ் எனி அதர் கேஜெட் மார்க்கெட்டிங், க்ளோத் மார்க்கெட்டிங்ஸ், அமேசான், மல்டிபிள் மார்க்கெட்ஸ், அமேசான், ஃபிளிப்கார்ட், அதெல்லாம் எல்லாமே என்ன பண்றாங்க, எல்லா விதமான பொருட்களும் நமக்கு என்ன பண்றாங்க, ஆன்லைன் பர்ச்சேசிங் மூலமா என்ன பண்றாங்க, டெலிவரி பண்றாங்க. அதே சம் அதர் பிளேसेसல பாத்தீங்கன்னா இப்ப கஸ்தூர்பாய் கம்பெனி அப்படினு சொன்னா என்ன பண்றாங்க,
ஒன்லி க்ளோத்திங். அப்போ அவங்க அந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்றாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நமக்கு சேல்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அது எல்லாமே என்ன பண்றாங்க? These are all the web oriented. அப்போ web domain. Most of the desktop applications are being converted into the web applications. அப்போ இப்போ என்ன பண்றோம்? இப்போ நம்ம டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஓபன் சோர்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூகுள் அப்படின்னு சொல்றோம். கூகுள்ல என்ன பண்றோங்க அப்படின்னா கூகுள் டிரைவ் போடுறோம். கூகுள் டிரைவ்ல பாத்தீங்கன்னா we can create a word application, excel applications, any other documents. எல்லா டாக்குமெண்ட்ஸ்மே நம்ம பண்ணலாம். போட்டோஸ் எல்லாத்தையுமே போட்டோ கேலரியும் அத போட்டு வச்சிரோம். நம்ம கூகுள் டிரைவ்ல போட்டுக்கிறது மூலமா என்ன பண்ணலாம்? நம்மளுடைய போன்ல மட்டும் இல்லாம our gadgets in our gadgets மட்டும் நம்ம பார்க்காம any other gadgetsல நம்மளுடைய நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் போட்டாலும் என்ன ஆகும்? It will be you our the documents. நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், any other photos, any other videos என்ன பண்ணலாம்? நம்மளுடைய டிரைவ்ல போட்டு வச்சிருக்கும்போது நம்மளுடைய gadgets மட்டும் இல்லாம we can view in any other gadgets, any other places. எந்த பிளேसेसக்கு போனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நெட் மூலமா அதை வியூ பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ல இருந்து வெப் அப்ளிகேஷனை சேஞ்ச் பண்றதுக்கு we are all using the SQL databases யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, KB database did not met out a network issue efficiency. அப்ப என்ன ஆகுது? KB database அப்படின்றது நம்மளுடைய சிஸ்டம்ல மட்டும் using in separate system, individual systemல மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் oriented இருக்குது. Light database system means we are all using in any other place, any other time, any time we can open in any time with the network options. Network options மூலமா network and internet. network நால என்ன ஆச்சு? international networking னு அர்த்தம். அப்ப net இல்லாம without internet connection, internet இல்லாம connecting the all the devices into one அப்படினு சொல்றது தான் இந்த நெட்வொர்க்கிங். அப்ப நெட்வொர்க் மூலமா என்ன பண்ணிக்கலாம்? ஒரு சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை இன்னொரு சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணாமலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த லைட் டேட்டாபேஸ் மூலமா நம்ம அக்சஸ் பண்றது. ஓகே, light database were able to handle all the issues rises by the network. Also so all the light database that supports the web application and also known as web database. அப்ப இந்த light database இன்னொரு நேம் என்னது? web database அப்படினு அர்த்தம். web database. Another name of the light database is the web database அப்படினு சொன்னாங்க. MySQL is the most commonly used database in the world wide. To it easy to use. அப்பனா இத என்ன பண்ணலாம்? ஈஸியா நம்ம யூஸ் பண்ணலாம். We can understand easily the codings. அந்த codings எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். SQL ன்னு சொல்லிட்டாலே அது ஸ்ட்ரக்சர்ட் கோட் லாங்குவேஜ். இதுல இருந்து நம்ம என்ன பண்றாங்க? MySQL னு ஒரு வெப் அப்ளிகேஷன் மூலமா நமக்கு ரன் பண்றாங்க. ஏன் உங்களுக்கு வச்சிருக்காங்கன்றத பின்னாடி சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா MySQL அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படினு சொல்றாங்க. MySQL அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படினா அவங்களுடைய வர்க் என்ன? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வர்க் என்னன்னா ஆல் ஓவர் தி கம்பெனி. அந்த ஆல் ஓவர் தி கம்பெனில அந்த கம்பெனில ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க, ஒரு கம்பெனி இருக்கு இல்ல எனி அதர் போர்ட்டல்ல இருக்காங்க, அதுல ரிசப்ஷனிஸ்டா இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய போர்ட்டல் எடுத்துட்டோம்னா அந்த போர்ட்டல்ல என்னன்னா ரெசிபிஸ் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அவங்ககிட்ட கேட்டாலே தெரிஞ்சிடும். உள்ள போய் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப ரிசப்ஷனிஸ்ட கேட்கும்போது உங்க ஹோட்டல்ல எவ்வளவு ரூம்ஸ் இருக்குது, இல்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இல்ல என்னென்ன ஃபுட் அவைலபிள் இருக்கு அப்படின்றத ஹோட்டல்ஸ்ல நம்ம கேட்டாலே தெரிஞ்சிடும். அப்ப அதே போல தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட வர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is used in generally there are existing role is known as data administration who takes the configuration. அப்ப அந்த சிஸ்டத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கணும், இதுக்கு இது தகுந்ததா இருக்குதா, our RAM in our system, how much RAM we need, otherwise any other special equipments needed. For example fingerprint வேணுமா, இல்ல eye retinals தேவையா, இல்ல light pens தேவையா, நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ்ல eye retinal இருக்கு அப்படினு சொன்னா அப்ப கண்வழியா பிடிக்கக்கூடிய ஒரு கேமரா வேணும் இல்லீங்களா, eye retinal ஸ்கேனர், fingerprint biometrics தேவைப்படுதுன்னா அப்ப அந்த டிவைஸை அதுல கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன சொல்லணும், இந்த டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் DBA வே சொல்லணும், டேட்டா
database administrator என்ன பண்ணிடும் responsibility for it. அப்ப that is the configuration. Next installation. ஏதாவது ஒரு இன்ஸ்டால் பண்ண வேண்டியது மிஸ் ஆகுது அப்படினா it will be intimate to us and என்ன பண்ணிடும் we can install it. Then performance, security and database backup. இப்ப database உடைய backup என்ன பண்ணிக்கலாம் நம்ம என்னன்னா டேட்டாஸ் அதுல என்டர் பண்றோமோ we can take it as a backup. அதுல இருந்து நம்ம ஒரு backup எடுத்து வச்சுக்க முடியும். DBS passes the skill on the database design, database queries or DBMS, SQL and then the networking. அப்ப networking மூலமா நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. Next, creating a new user to the MySQL. ஒரு புதுசா ஒரு MySQL எப்படி ஒரு யூசரை கிரியேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா using the create keyword இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம createன்ற கமாண்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். In MySQL database there are existing table name user. கண்டிப்பா அதுல யூசர்னு ஒரு டேபிள் இருக்கும். otherwise MySQL னு ஒரு MySQL யூஸ் பண்ணா MySQL னு ஒரு டேபிள் இருக்கும். அதெல்லாம் personalization அப்படினு சொல்லி ஒரு ரெண்டு மூணு டேபிள்ஸ் அவங்களே டெஸ்ட்னு ஒரு டேபிள் இந்த மாதிரி டேபிள்லாம் டிஃபால்ட்டா அதுல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. because of want to use in future ஏதாவது அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு டெமோக்காக நம்ம பண்ணி வச்சிருப்பாங்க. டிஃபால்ட்டா வச்சிருப்பாங்க MySQL டேட்டாபேஸையோ இல்ல யூசர் ஆர் டெஸ்ட் அப்படிங்கற டேட்டாபேஸஸ் அதுல கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, consider the admin creates an account with the username and password. அப்ப அவங்க டிஃபால்ட்டா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப டேட்டாபேஸ் தரவுத்தளம் அப்படினு சொல்றோம். அப்ப அந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க, அதோட நேம் என்னது யூசர் அப்படினு இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கணும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இப்ப நம்மளுடைய சிஸ்டமே இருக்கு அப்படினு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் யூசர் நேம் ஒன்னு செட் பண்ணிக்கிறோம். when installing the OS operating system install பண்ணும்போது நம்மள்ட்ட என்ன கேட்கும் what is the user name for you அப்படினு கேட்கும். அப்ப நம்ம யூசர் நேம் கொடுத்துறோம். whether we need password means can set a password, otherwise leave it. அப்ப அத என்ன பண்ணிரோம் விட்டுறோம். ஓகே, the user account is activated with various access rights like insert, select, update. இந்த மூணு these six are the privileges. எதெல்லாம் எதுக்கெல்லாம் நான் வந்து என்ன அனுமதிக்கணும் அப்படிங்கிறது தான் privileges அனுமதிக்கிறது. restrictions privileges சொன்னா என்ன பண்றோம் நம்ம இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறோம் privilege. இப்ப இதெல்லாம் இதுக்கு கீழ செயல்படுத்த முடியும் எனக்கான அனுமதிகள் அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு அப்படினா user account is activated with various access rights எனக்கான அனுமதி. இப்ப restrictions கொடுத்துட்டோம் அப்படினா it will be restricted. இப்ப ஒரு ஆறு விதமான privileges இருக்குது அப்படினு சொல்றாங்க. update அப்ப என்னது access rights like insert, select, update. consider user table has following field. அப்ப என்ன இருக்கணும் host எந்த host நம்ம யூஸ் பண்றோம் whether in offline நாக்க local host அப்படினு ஒன்னு இருக்கும். offline ல யூஸ் பண்றதுக்கு local host. in our website we can see as a http. இப்போ ஒரு வெப்சைட் னு எடுத்துட்டோம்னா http https ftp அதாவது நெட்வொர்க் டோபாலஜி அப்படினு பார்த்திருப்போம். in networking அப்படினு படிச்சீங்கனாலே என்ன வந்துரும்னா நிறைய நெட்வொர்க் டோபாலஜிஸ் பார்த்திருப்போம். there are 7 layers அப்படினு பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா http http https file transfer protocol இதெல்லாம் நம்ம நிறைய CL நிறைய பார்த்தோம் லாஸ்ட் இயர்ல. அப்ப இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா :/www இருக்கும், www இருக்கும், world wide web dot அதுக்கப்புறம் என்ன இருக்கும் நம்மளோட யூசர் நேம் கூகுள் அப்படி போடுறோம் google.com அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டொமைன் டாட் அப்படின்னு போடுறோம். டாட் என்னது அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் என்னோட டொமைனுக்குள்ள வரேன். வாட் இஸ் த டொமைன் டைப்? கம்யூனிகேஷனா, ஆர்கனைசேஷனா, இல்ல எஜுகேஷனா, otherwise any other international countries. இப்போ கண்ட்ரியோட நேம் டாட் இன்னு சொன்னா it will be available in India. US means United States. ASU Australia.
இந்த மாதிரி நிறைய ஈரோ அந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்குன்னு சொன்னா பாகிஸ்தான்னா PKK அப்படின்னு இருக்கும். It is equal to the SQL. நீங்க எந்த ஒரு டேட்டாபேஸ் எடுத்துட்டாலும் கொரி லாங்குவேஜ் மூலமா பண்றீங்க, ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் மூலமா பண்றீங்கன்னா மேபி we are all using MySQL னா MySQL இருக்கும், SQL னா SQL இருக்கும், SQLite னா SQLite இருக்கும். ஓகேங்களா? word greater than symbol. அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்? இந்த கமாண்ட டைப் பண்ணி end with semicolon கொடுத்து ஒரு enter press the enter key on the keyboard. அப்ப என்ன ஆகும்? It will be generate the query. generate பண்ணிச்சனா query is okay. whether error இருந்துச்சுனா it will be give the message as error. எந்த இடத்துல எரர் வருது, we cannot identify the field name. whether உங்களுடைய field name for example இப்ப name க்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன் 1 2 3 னு கொடுத்துட்டேன். நான் கொடுக்கிறது varchar only characters மட்டும் தான் அதை என்டர் பண்ணனும் அப்படினா only we can enter the characters. ஏஜ்ல போய்ட்டு நான் ABCD னு கொடுத்தேனா it will be not access. அப்ப அதை அக்சஸ் பண்ண கூடாதுனா அதுக்கு என்ன பண்றோம்? privilegesல நாம இப்ப ஏஜ்ன்ற இடத்துல giving the integer type அப்படினா அந்த இடத்துல என்ன பண்ண கூடாது? character access பண்ண கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? query okay 1 row affected 0.20 seconds னு கொடுத்துக்கலாம். அதான் சார் 1 row affected னா ஒரு row அதுல ஜாயின் ஆட் ஆயிடுச்சு, எவ்வளவு செகண்ட்ல எவ்வளவு வேகமா ரன் ஆயிருக்கு அப்படினா 0.20 seconds குள்ள என்ன இருக்கு ரன் ஆயிருக்கு அப்படினு சொல்றாங்க. next plus privilege. the above command is executed after every new account created. அப்ப the flush அப்படினு சொல்றாங்க. சரிங்களா? flush அப்படினா எதுக்கு அப்படினா நம்ம ஒரு புதுசா ஒரு அக்கவுண்ட கிரியேட் பண்றோம் அப்படினா ஒரு யூசர் நேமையோ இல்ல ஒரு டேபிள்ல டேட்டாவை என்டர் பண்றோம்னா அது கரெக்ட்டா என்டர் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? flush privileges அப்படினு கொடுக்குறாங்க. அப்ப எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? each and every command must be end with semicolon. so putting the semicolon and then press enter. enter கொடுத்துட்டே ஆயிடும். அப்ப நம்ம என்டர் பண்ணதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா, நம்ம என்டர் பண்ணது வந்திருக்கான்றதை நம்ம பாத்துக்கலாம். the above command executes after every new account creation. This command is similar to the rebooting our server. So the newly created account or the access privileges are updated in the server. அப்ப நம்ம ஏதாவது புதிய மாற்றங்களை ஏற்படுத்தினா என்ன பண்றோம்? அத இயக்குறதுக்கு இப்போ நம்ம புதுசா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றோம்னா என்ன ஆகும்? நம்மளோட ரீபூட்டிங் கேட்கும். ரீபூட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் all will be set correctly. அப்ப அது கரெக்ட்டா இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பாத்துக்கலாம். இப்போ manual server rebooting is avoided by this command. அப்ப மேனுவலா நம்ம ரீஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுது? அதுவே என்ன பண்ணிடும்? இந்த flush privileges மூலமா நம்ம பண்ணனாக்கா ஆட்டோமேட்டிக்கா ரீபூட் ஆகி நம்மளுடைய கமாண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகே. the inserted record retrieve using the select. இப்போ நான் இன்சர்ட் பண்ணத நான் பார்க்கணும், want to view the inserted record அப்படினா I want to use a select. சார் கொரிய வந்து நம்ம கேபிட்டல்ல எழுதணுமா in lower case or upper case ல எழுதணுமான்னு கேட்டா any other, but want to in correct spelling, write in a correct spelling. அப்ப டைப் பண்றத கரெக்ட்டா ஸ்பெல்லிங் டைப் பண்ணனும். SELECT select. ஸ்டார்னு போடலாம். போடினா all the fields will be executed. அங்க அவங்க போட்டுறது என்ன பண்றாங்க? select star அப்படினு போட்டுறாங்க. select star from which table user. அப்ப எந்த டேபிளோ அந்த டேபிள். ஓகேங்களா? from user semicolon கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே எல்லா டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்துரும். where condition. இப்போ இத மட்டும் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படினா அந்த டேபிள் ஃபுல்லா இருக்கிற ஃபீல்ட் எல்லாமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். whether I need a conditions. so I am using select star from user where என்னன்னா கண்டிஷன் இருக்குன்னா அப்புறம் பாப்போம். where user name அங்க நான் நேம் மட்டும் கொடுத்திருக்கேன். அதனால name equal to xx அப்படினு கொடுத்துருக்கேன். xx semicolon. இந்த வேல்யூஸ் எல்லாமே எதுல கொடுக்கணும்? we want to give in a double quotes. double quotesல மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்ப அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க.
the value should be entered in a double quotes equal to போட்டு field name equal to value அத வச்சு நம்ம செக் பண்ணப்ப என்ன ஆகும் whether the value has been in the table the table ல இருந்தா அது எக்ஸிக்யூட் பண்ணும் otherwise no rows affected அப்படினு வந்துரும் சரிங்களா no rows affected or not found the record is not found வரும் whether affected னா one row is affected அப்படிங்கறத நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஓகே since MySQL is more secure it provide functions to encrypt the password this thus the password guest 123 is encrypted and stored இப்ப என்ன ஆகுது அது என்கிரிப்ஷன் பண்ணுது அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா அந்த privileges type field type பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும்னா encrypted encryption decryption நம்ம பார்த்திருப்போம் there are 3 keys are available அப்படினு பார்த்தோம் என்னென்ன keys primary key foreign key அதோட key இருக்கு இல்லீங்களா அப்ப அது என்ன பண்றோம் user keys அப்படினு சொல்லி 3 keys இருக்கு அந்த keys ஐ யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் encryption decryption பண்றோம் whether and the primary key is used for unique value data காக unique entity காக நம்ம என்ன யூஸ் பண்றோம் entry காக வேற எந்த duplicate entry வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றோம் using the primary keys in a field இந்த field எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இது வரைக்கும் இருக்கட்டும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன flags யூஸ் பண்றாங்க we are all using the privileges we are all using the privileges select insert இதெல்லாம் என்ன பண்ணனும்னா privileges நேரா y கொடுத்தீங்கன்னா it will be access it will be give a permission to access whether you give n means it will be restrict எந்த யூசருக்கு எந்த ஒரு டேபிளுக்கு நீங்க என்ன பண்றீங்க எந்த ஒரு டேட்டாபேஸ்க்கு நீங்க அந்த அக்சஸ் கொடுக்கலையோ அதெல்லாம் இந்த என்ன பண்ண முடியாது ஆபரேஷன்ஸா பண்ண முடியாது create alter insert delete update in the r 1 2 3 4 5 and then select this 6 statements இந்த 6 கமாண்ட் தான் இருக்கு இந்த 6 கமாண்ட்ல நீங்க இந்த create insert select update இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நீங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் அந்த யூசரால changes உருவாக்க முடியும் இல்லனா என்ன பண்ண முடியாது cannot access that operations okay the list of privileges available in MySQL privileges actions performed if granted permission கொடுத்தாக்க select user can select the rows from the database table அப்ப என்ன பண்ணிக்கலாம் we can view the table data table ல இருக்கக்கூடிய data view பண்ணிக்கலாம் next insert we can inserting add the data into the database update we can modify change பண்றதுக்காக யூஸ் பண்றது update privilege next create a new table or new database ஓகேவா அந்த privileges தான் using for creating a new database table இதெல்லாம் உருவாக்குறதுக்காக பயன்படுத்துறது தான் create privilege next alter make a changes in a table name or database name ஓகேங்களா டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா டிசைன் டேபிள் டிசைனை சேஞ்ச் பண்றது insert அப்படிங்கிறது ஓகேங்களா alter or updateன்றது அப்டேட்டும் ஆல்டரும் ஒண்ணுதான் மாடிஃபை தான் மாடிஃபை பண்றோம் சேஞ்சிங் பட் அப்டேட்ன்றது நம்மளுடைய டேட்டாஸை சேஞ்ச் பண்றது இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு இல்லையா ஒரு ரெக்கார்ட் இருக்கு இல்லையா ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றது அப்டேட் ஆல்டர் மீன்ஸ் சேஞ்சிங் தி டேபிள் ஃபீல்ட் டேபிளோட நேம்ல இருக்கக்கூடிய டேபிள் அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஃபீல்ட் நேம் அப்படிங்கறத ஸ்டூடண்ட் நேம்னு மாத்துறது ஏஜ்ன்றது ஸ்டூடண்ட் ஏஜ் சேஞ்ச் பண்றது ஃாதர் நேம் எஃப் நேம்ன்றது ஃாதர் நேம் கான்டாக்ட்ன்றது செல் நம்பர் அப்படினு சேஞ்ச் பண்றது என்னது ஆல்டர் கேனா யூஸ் டு மேக் a changes in the database structure அப்படினு சொல்றாங்க அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றது ஓகேங்களா up to this can read carefully and it is important for in future lessons அடுத்த lessons க்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது நல்லா
பார்த்து வச்சுக்கோங்க. எனி டவுட்ஸ் கேன் மெசேஜ் மீ ஆர் கான்டாக்ட் மீ. தேங்க்யூ டு ஆல்.